இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 75வது ஆண்டு. ஆனால் நம்முடைய பிரதமர் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கிறாங்க. தார் என்கின்ற பகுதியில் இருக்கிறாங்க. அவர் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார். மக்களுக்கு செய்ய வேண்டிய பணி. மத்திய பிரதேசத்தில் இன்னைக்கு ஒரு மித்ரா ஆடை பூங்கா அதனுடைய திறப்பு விழா. குறிப்பாக பெண்களை மையப்படுத்தி ஒரு புரட்சிகரமான அவர்களுக்கு சுகாதாரத்தை மையப்படுத்தி ஒரு புதிய திட்டத்தை இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அவருடைய பணி எப்பொழுதும் போல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு எதுவும் இந்த நாளில் எந்த மாற்றமும் கிடையாது. மற்ற அரசியல் தலைவர்களை போல இன்னைக்கு எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் சாயங்காலம் இன்னைக்கு ஒரு பெரிய மேடை இருந்திருக்கும். எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்திருப்பார்கள். அதில் அந்த பிறந்த நாள் யாருக்கு இருக்கோ அந்த தலைவரும் மையத்தில் இருப்பாங்க. ரங்கராஜ் பாண்டே அண்ணன் போன நல்ல மனிதர்களும் அதில் இருப்பாங்க. அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க. எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க. தவறு கிடையாது. அதுதான் இந்தியன் பொலிட்டிக்கல் பேட்டர்ன். எல்லாரும் அந்த ஒரு நாள் வாழ்த்தி அவருக்கு மரியாதை செலுத்தி அவரும் அதை ஏற்புரை ஏற்றுக்கொண்டு அதை நாம் எல்லாம் சேர்ந்து பாராட்டுவோம். ஆனால் இந்த பேட்டர்ன் எல்லாம் உடைச்சு அரசியல்ல தன்னுடைய பிறந்த நாளாக இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் அது சேவை நாளாக இருக்க வேண்டும் என்று அவர் நடந்துக்கிறத பார்த்து பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய பிரதமர் அவர்களே இன்னைக்கு சேவை பண்ணும் பொழுது நாம் பிரதமரை ஒரு தனிப்பட்ட மனிதனாக கொண்டாடக்கூடாது என்பதற்காக நம்முடைய தேசிய தலைவர் அவர்கள் ஒரு முடிவெடுத்து கடந்த பல வருடங்களாக இது சேவா பக்குவாடா சேவை வாரமாக 17 செப்டம்பர் நம்முடைய பிரதமருடைய பிறந்த நாள் ஆரம்பித்து 2 அக்டோபர் மகாத்மா காந்தி அவருடைய பிறந்த நாள் வரை 15 நாட்களும் ஒரு கட்சியினுடைய தொண்டனும் நீங்க சேவையில மட்டும்தான் இருக்கணும். இப்ப தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் நமக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் எமோஷனல் பாலிடிக்ஸ் எல்லாம். நம்முடைய தொண்டர்கள் யாராச்சும் போய் ஒரு அரசு மருத்துவமனையில் அன்னைக்கு பிறக்கக்கூடிய அன்பு குழந்தைக்கு ஒரு மோதிரத்தை பரிசா போட்டா கூட டெல்லியிலிருந்து ஃபோன் பண்ணுவாங்க. பரிசு கொடுங்க, அந்த குழந்தைய வாழ்த்துங்க, ஆனால் தனிப்பட்ட முறையில் கொடுங்க. பிரதமருடைய பிறந்த நாளுக்காக அந்த குழந்தைக்கு நீங்க போய் மோதிரம் போடுறீங்க அப்படின்னா இன்னைக்கு மட்டும் நீங்க செய்றீங்கன்னு தான் அர்த்தம். தயவு செஞ்சு செய்யாதீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி அறிவுறுத்துவாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு அரசியல் கட்சி எப்படி தன்னுடைய தலைவனை பார்க்கிறது என்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு உதாரணம். எத்தனையோ முறை தொலைபேசியில் அழைப்பார்கள். டெல்லி அலுவலகத்திலிருந்து கூப்பிடுவாங்க. நீங்க போடுங்க, நாங்க வேண்டான்னு சொல்ல. அது எதுக்கு விளம்பரப்படுத்துறீங்க? அது எதுக்கு அந்த குழந்தைக்கு, அந்த பெண் குழந்தைக்கு, ஆண் குழந்தைக்கு நான் போட்டேன், போடுறது நல்ல விஷயம். அப்ப டெய்லி போடுவீங்களா? இன்னைக்கு மட்டும் போட்டுட்டு அந்த குழந்தைய மறக்கிறீங்க. உடனே நம்முடைய கட்சிக்கு அறிவுறுத்தணும். ஓகே, அதற்கு பதிலாக செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை எடுங்க. அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிங்க. வருஷம் பிறந்த நாள் அன்னைக்கு அக்கௌண்ட் போடுங்க. ஸோ ஒரு தலைவன் தன்னுடைய பிறந்த நாள் விழாவில் தன்னை மட்டுமல்ல தன்னுடைய கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைப்பது, கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது, அதன் மூலமாக சமுதாயத்திற்கு நாம் என்ன ஒரு செய்தி சொல்லுகின்றோம், இதெல்லாம் பெரிய விஷயம். எதற்காக இன்னைக்கு நான் மேடையில் சொல்றேன்னாங்க, இது பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு தெரிய வேண்டும். மற்ற தலைவர்களை கொண்டாடுவது போல ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு கட் அவுட் வச்சு பெரிய மாலை போட்டு பால் அபிஷேகம் செய்து 2 ஆட்டை வெட்டி ரத்தத்தை மேலே ஊற்றி இந்த மாதிரி எங்கள் தலைவரை நாம் கொண்டாடுகின்றோம். ரோட்டில் மக்கள் எல்லாம் மறித்து பட்டாசு எதுவும் வெடிக்காம அமைதியான முறையில் தொண்டர்கள் எல்லோரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரத்த தான முகாம் இட்ஸ் அ வேர்ல்டு ரெக்கார்ட். இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய யூனிட்ஸ் ஆஃப் பிளட் 2023 அது வேர்ல்டு ரெக்கார்ட். 2024 செப்டம்பர் 17 2023 நம்ம பீட் பண்ணி 24ல வேர்ல்டு ரெக்கார்ட். இன்னைக்கு 25 இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன முழுமையாக வரல, அதனால தான் டேட்டா சொல்லிங்க. 2024 முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி நடத்தி இருக்கக்கூடிய 2024 முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி நடத்தி இருக்கக்கூடிய ரத்த தான முகாம்ல எவ்வளவு யூனிட் கலெக்ட் பண்ணமோ இன்னைக்கு ஒரு நாள் அந்த ரெக்கார்டை பீட் பண்றோம். அதுவும் ஒரு உலக ரெக்கார்ட். தொண்டர்கள் சத்தமே இல்லாம அவங்க பாட்டுக்கு அங்கங்க வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் சகோதரர் வினோஜ் பி செல்வம் அவர்கள் இல்ல நம்ம பேசணும், ஒரு கருத்தரங்கம், இனிமையான மாலை பொழுதுல எல்லோரும் அமர்ந்து ஒரு நல்ல மனிதரை பற்றி அவரை பற்றி சில விஷயங்கள் எடுத்து சொல்லுவோம். அதன் மூலமாக யாரோ ஒரு இளைஞனுக்கு எங்கேயோ ஒரு மாற்றம் இருக்கும், ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு மாற்றம் இருக்கும், பெற்றோருக்கு ஒரு மாற்றம் இருக்கும், வாக்கு செலுத்துவர்களுக்கும் கூட இதுக்கு தான் நம்ம ஓட்டு போடுறோமா அப்படிங்கிற ஒரு முழு புரிதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதற்கு மறுபடியும் அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வுக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சி மேடை கிடையாது, ஆனா இருப்பவங்க அரசியல் கட்சியில் இருக்கலாம், பிடித்த கட்சியில் இருக்கலாம், ஆனா ஒரு மனிதருக்காக இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நான் பிரதமரை பத்தி நிறைய பேசிட்டேங்க ஐயா. நான் பேசாத விஷயங்கள் இல்லை. ஒரு கட்சி தொண்டனா பிரதமர் எவ்வளவு டாய்லெட் கட்டியிருக்காங்கன்னு ஆரம்பிச்சு, எத்தனை பேருக்கு கரண்ட் கொடுத்துருக்காங்க ஆரம்பிச்சு எல்லா விஷயம் பேசிட்டோம். அதனால் இன்று காலையிலிருந்து என்னுடைய யோசனை என்ன பேசலாம், புதுசாக ஏதாச்சும் பேசலாம், ஒரு வித்தியாசமான பார்வையில் நம்முடைய பிரதமரை கொண்டு போய் மக்கள் முன்னாடி நிறுத்தணும்.
நம்முடைய மக்களுக்கு பிரதமருடைய முழு ஆற்றலை நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு தனிப்பட்ட மனிதனாக, கட்சியினுடைய தொண்டனாக புரிய வைப்பதற்கு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய யோசனை. இன்னைக்கு நான் ஒரு 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டுல கான்சிக்வெண்ட் லீடர்ஸ், அதாவது ஒரு தலைவனால ஒரு தலைமுறை மாறி இருக்கு. கான்சிக்வெண்ட், ஒரு தலைவனால ஒரு நாடு மாறி இருக்கு, ஒரு தலைவனால ஒரு யுகம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து உங்கள் முன்னால் வைக்க வேண்டும். அதுல நரேந்திர மோடி அவர்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தனிப்பட்ட மனிதனாக என்னுடைய பார்வையை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இன்னைக்கு நம்முடைய தாத்தா காலத்துல, அப்பா காலத்துல, நம்ம காலத்துல உலகம் முழுவதும் கடந்த 2 நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய தலைவர்களை படம் பிடித்து பார்க்கும் பொழுது கண் முன்னால் சில தலைவர்கள் இருக்கிறாங்க. பெரிய தலைவர்கள், அற்புதமான தலைவர்கள். சைனால இந்த பக்கம் இருந்து அப்படி ஆரம்பிச்சு வந்தீங்கன்னா மா ஜெடோங் 1949 சைனா கம்யூனிஸ்ட் சைனாவாக மாறிய பொழுது வந்த முதல் தலைவர். 20 ஆண்டுகள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக சைனாவுடைய தலையெழுத்தை மாற்றிய ஒரு தலைவர் மா ஜெடோங் இருக்காங்க. 80 காலகட்டத்தில் வந்து டென் ஜியோபாங், இன்னைக்கு இருக்கக்கூடிய சைனா, அந்த சைனாவை உருவாக்குவதற்கு வேர் போட்ட ஒரு மனிதர். 2 பேர் இருக்கிறாங்க. நாம் இன்னைக்கு எடுத்து பிரதமர் மோடி அவங்க பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணி பேசலாம். சிங்கப்பூர்ல லீ குவாங் யூ என்கின்ற அற்புதமான மனிதர் 1959 பிரதமரா வந்து 90 வரைக்கும் 31 ஆண்டுகள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், ஒரு நாட்டினுடைய பிரதமராக 31 ஆண்டுகள் லீ குவாங் யூ. அதன் பிறகு பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வீட்டுக்கு போலீங்க. பிரதமர் ஆயிடுச்சு, 1990 வயசாயிருச்சு, கிளம்புங்க. 90க்கு பிறகு மறுபடியும் அமைச்சர். என்ன சொன்னார்? இல்லை, எனக்கு பிரதமர் ஆயிடுச்சு, வயசாயிருச்சு, ஆனா நிறைய இளைஞர்கள் அமைச்சராக இருக்கும்போது நான் கைட் பண்ணும் இல்லையா அப்படிங்கறக்காக சீனியர் மினிஸ்டர், அதன் பிறகு மென்டார் மினிஸ்டர். அவர் இறக்கும் வரை 2011 வரை லீ குவாங் யூ ஒரு பக்கம். இன்னைக்கு அமெரிக்காவை பத்தி நம்ம பேசுறோம். அமெரிக்காவுடைய தலைமுறையை முழுமையாக மாற்றிய எஃப்டி ரூஸ்வெல்ட் 1932 அமெரிக்காவுடைய அதிபராக வந்து பதவியில் இறக்கும் வரை 1945 வரை எஃப்டிஆர் இருந்தார். இன்னைக்கு இந்த தலைவர்களை மையப்படுத்தி வின்ஸ்டன் சர்ச்சில் 1939 இருந்து 1945 எலெக்ஷன்ல ஒரு தோத்த வரைக்கும், நமக்கு சுதந்திரம் கிடைத்து எலெக்ஷன் அவங்க தோத்தாங்க. இந்த தலைவர்களுக்கு மத்தியில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதற்காக யுக புருஷன் என்பதை சொல்வதற்காக நான் முயற்சி செய்கின்றேன். இன்னைக்கு அமெரிக்காவில் போய் கேட்டீங்கன்னா உங்க டெமோக்ரஸியில் என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டினா they call themselves as the 6th பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்ப நமக்கு ஆச்சரியம், எங்க அமெரிக்காவில் 6 பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லையே, 2 தான் இருக்கு அப்படின்னு. டெமோக்ராட் இருக்காங்க, ரிபப்ளிகன் இருக்காங்க. அப்ப எதுக்காக 6 பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்றாங்கன்னா, ஒரு ஜனநாயகத்தில் அரசியல் கட்சிகளுடைய முகம் மாறிக்கிட்டே இருக்கும். எஃப்டி ரூஸ்வெல்ட் அவங்க எலெக்ஷன் 1932 ஜெயிக்கும் பொழுது அந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 6 ஸ்டேட்டை தவிர 44 ஸ்டேட் அவர் ஜெயிச்சிட்டார். 6 ஸ்டேட் மட்டும் தான் ஹெர்பர்ட் ஹூவர் ஜெயிச்சார். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இட் இஸ் a very important election. ஏன்னா டெமோக்ராட் ரிபப்ளிக்கனோட பேஸே மாத்திட்டு போயிட்டார். யார் இத்தனை காலமா டெமோக்ராட்டுக்கு ஓட்டு போட்டாங்களோ, ரிபப்ளிக்கனுக்கு ஓட்டு போட்டாங்களோ, எல்லாரும் மாறி ஓட்டு போட்டாங்க. அப்ப அது 5th பொலிட்டிக்கல் சேஞ்ச், 5th பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதன் பிறகு 1960 காலகட்டத்திலிருந்து அமெரிக்காவில் 6th பொலிட்டிக்கல் பார்ட்டி, மறுபடியும் டெமோக்ராட் ரிபப்ளிக்கனும் மாறிடுச்சு. டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ரிபப்ளிக்கனுடைய பேஸை மாத்திட்டார். ஸோ ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நாட்டினுடைய அரசியல் தளம் மாறிவிடும். ஏன்னா அந்த தலைவன் அந்த அரசியலை மாத்திட்டு போயிடுவான். அது வரைக்கும் ஓட்டு போட்டவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, அதன் பிறகு ஓட்டு போடுறவங்க வேற மாதிரி இருப்பாங்க, அரசியல் மாறிடும். அதற்கு சில இந்தியாவில் ஏன் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்க முடியல? பொலிட்டிக்கல் பேஸ் மாறிடுச்சு, அரசியல் தன்மை மாறிவிட்டது. சுதந்திரத்தின் பொழுது காங்கிரஸ் வாஸ் கான்ஃபெடரேட், யாராக இருந்தாலும் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. எனக்கு வந்து சோசியலிசம் வேணும், சரி நீ உட்காரு. எனக்கு கேபிட்டலிசம் வேணும், நீ உட்காரு. எனக்கு 2 வேண்டாங்க, மெர்கன்டைல்ஸ் வேணும், நீ உட்காருப்பா. ஸோ காங்கிரஸ் ஒரு கான்ஃபெடரேஷனாக இருக்கும் பொழுது ஜெயிச்சாங்க. அதுல வந்து ஜனசங்கம் வந்துச்சு, வேற வேற கட்சி. இன்னைக்கு மோடி அவர்களுடைய இந்தியாவில் அரசியல் பேஸ் தளம் மாறிடுச்சு. இன்னைக்கு பீகார்ல என்னதான் சார் என்னதான் அவங்க தொண்டைகளையே கத்தினாலும் கூட நீங்க ரிசல்ட் வந்த பிறகு பாத்தீங்கன்னா, போன தேர்தலில் நம்ம ஜேடியு பிஜேபி சேர்ந்து எவ்வளவு ஓட்டு நம்ம வாங்கினோமோ அதை விட இன்னும் அதிகமான எம்எல்ஏக்களை பெற்று ஆட்சிக்கு வரும். இது நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியை நம்பக்கூடிய, மோடி அவர்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க சொல்லிங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் பேஸ் ஹஸ் சேஞ்ச்ட். அதே போல அசாம், வெஸ்ட் பெங்கால், அடுத்து வரக்கூடிய தேர்தலும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேல போகும். ஏன்னா மோடியினுடைய சிங்கிள் பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் டெமோக்ரஸி பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய கேரக்டரை முழுமையாக மாற்றிய ஒரு மனிதன். ஸோ மோடி அவர்கள் 2014 வருவதற்கு முன்பு
இந்த கட்சியில் நாங்கள் எல்லோரும் தொண்டர்கள் தான், எல்லோரும் பெரிய தலைவர்கள், அவங்கவுங்க காலகட்டத்தில் உயிரை கொடுத்து பாடுபட்டாங்க. ஆனால் பிஜேபி கட்சி என்ன சொன்னாங்கன்னா, ஃபார் ரைட் பார்ட்டி, ரொம்ப ரைட்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி, சித்தாந்தம் எக்ஸ்ட்ரீமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஜேபியை உருவாக்குனவங்க ஓட்டு போட்டவங்க யாருன்னா ஷாப்கீப்பர்ஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் மெர்கன்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கில நாளேடுகள்ல சொல்லுவாங்க. ஷாப்கீப்பர், மெர்கன்டைல்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் 3 பேர் தான் உங்களுக்கு வணிகர்கள் தான், அது வணிகர்களுக்கான கட்சி. ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் உட்கார்ந்து உண்மையாலுமே ஒரு பிஹெச்டி தீசிஸ் பண்ணி இந்த கட்சி என்னன்னு பார்த்தா அவரு சொல்லுவாரு, சில நேரத்தில் பார்த்தா அது லெஃப்ட் பார்ட்டி மாதிரி இருக்கேன், சில நேரத்தில் பார்த்தா அது ரைட் பார்ட்டி மாதிரி இருக்கேன், சில நேரத்தில் பார்த்தா அது ஒரு சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி மாதிரி இருக்கேன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்ல 3 பக்கமும் இருக்குது. 50 கோடி பேருக்கு வங்கி கணக்கா? உலகத்துல லெஃப்ட் தான் இந்த மாதிரி யோசிப்பாங்க. எப்படி நரேந்திர மோடி யோசிச்சார்? 80 கோடி பேருக்கு மாசம் உணவு வீட்டுக்கு போதா? இது லெஃப்ட்ல இருக்கவங்க தானே யோசிப்பாங்க. எப்படி நரேந்திர மோடி அவங்க யோசிச்சாங்க? 18,000 சட்டங்கள், லூப்போல் சிஸ்டம் அத்தனை ரிமூவ் பண்ணிட்டாரா? ரைட்டு தானே யோசிப்பாங்க. எப்படி நரேந்திர மோடி அவங்க யோசிச்சாங்க? ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரின்னு யார் யோசிப்பா? லெஃப்டா ரைட்டா? நரேந்திர மோடி யோசிச்சிருக்காங்களே. ஆத்ம நிர்பார் பாரத், அதாவது பொருளாதாரம் என்பது உள்நாட்டை மையப்படுத்தி கொண்டு போகணும், இது லெப்டிஸ்டும் யோசிக்கிற மாதிரி இருக்கே, மோடி அவங்க யோசிச்சிருக்காங்களே. இன்னைக்கு மோடி அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை என்பது பொலிட்டிக்கல் பேஸ முழுமையாக மாற்றி வேற எந்த அரசியல் கட்சிக்கும் என்ன பண்றதுன்னு பிடிபடாம முழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். யாரு ஓட்டர், யாரு கீ ஓட்டர், நம்ம பேஸ் யார், நமக்காக ஓட்டு போடுறவங்க யார்? சோ மோடி அவர்களை பொறுத்தவரை கம்ப்ளீட்டா அதை மாத்திட்டார். இது அவருடைய முதல் சாதனை. இந்த பட்டியலில் நீங்க பாத்தீங்கன்னா உலக அரங்கில் சில தலைவர்கள் மட்டும்தான் அந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டை மாத்தினோம். என்னை பொறுத்தவரை லீ குவாங் யூ சிங்கப்பூர்ல கம்யூனிஸ்டாக இருந்த சிங்கப்பூர் கோட்டையில பீப்புள் ஆக்ஷன்ஸ் பார்ட்டி பிஏபியாக வந்து இன்னைக்கு சிங்கிள் பார்ட்டியா சிங்கப்பூர்ல இருக்க ஒரே கட்சி, அவங்க மட்டும்தான் ஆட்சி. ஆனா ஜனநாயகம் எல்லா கட்சியும் வருவாங்க, ஆனா யாரும் டெபாசிட் வாங்க மாட்டாங்க. 0.5%, 1%, 1.2%. யாருமே சிங்கப்பூரை நம்ம டிக்டேட்டர்னு சொல்ல மாட்டாங்க. தப்பு அவங்க மேல இல்ல. அந்த லீ குவாங் யூ அவர்கள் இறந்த பிறகு அவருடைய ஆட்சி காலத்திலிருந்து எல்லா கட்சிகளும் காணாம போய் 40 வருஷத்துல ஒரே கட்சியாக சிங்கப்பூர்ல பிஏபி நிக்குது. சமீபத்தில் நான் ஒரு வெளிநாட்டில் ஒரு பல்கலைக்கழகத்தில் நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையனை கேட்டேன். தமிழன், சிங்கப்பூர்ல இருக்கிற பையன். ஆக்ஸ்போர்ட்ல ஒரு ஃபேமஸான கோர்ஸ் இருக்கு. இப்போ நீங்க இந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 19 பேர்ல 13 பேர் அந்த கோர்ஸ் தான் படிச்சிருக்கிறாங்க. பிலாசபி, பாலிடிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், பிபிஇன்னு ஒரு கோர்ஸ். வின்ஸ்டன் சர்ச்சில் இருந்து அதான் படிப்பாங்க. அதை படிச்சா பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் சிஸ்டத்துக்குள்ள என்டர் ஆயிருவாங்க. இந்த பையன் பிபிஇ படிக்கிற பையன். அட்மிஷனே ரொம்ப கஷ்டம். நான் கேட்ட, தம்பி உன் ஆசை என்னப்பான்னு? ஆனால் சிங்கப்பூர்ல போய் அரசியல் பண்ணோன்னே. சூப்பர்ப்பா, சிங்கப்பூர்ல எந்த கட்சியில போய் ஜாயின் பண்ண? என்ன ஒரே கட்சி தானே இருக்கு, பிஏபி மட்டும்தான் இருக்கு, அங்கே தான் போய் ஜாயின் பண்ண போறேன். அப்ப பிஜேபியினுடைய அடுத்த சாதனை என்னவாக போகுதுனாங்க, இன்னும் 25 ஆண்டுகள் கழித்து தவறு எங்கள் மீது கிடையாது. ஒரு கட்சி வலிமை இழந்துட்டாங்க, 18% வாக்குக்கு வந்துட்டாங்க, 15க்கு வந்துட்டாங்க, 12க்கு வந்துட்டாங்க. The future is very clear. இந்தியாவை பொறுத்தவரை ஒரு கட்சி மிக பலமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது மோடிஜியினுடைய செகண்ட் பெஸ்ட் கான்ட்ரிபியூஷன். இது நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் செஞ்சது கிடையாது. பார்ட்டியினுடைய பேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, ஓட் ஷேர் அதிகப்படுத்தணும், டேலண்ட்டை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். ஏன் இந்த பையன் பிஏபி ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற ஒரு பையன் நான் பிஏபியில போய் ஜாயின் பண்ணணும், சிங்கப்பூர்ல டாக்ஸி டிரைவர் ஓட்டுற ஒரு அண்ணன் நானும் பிஏபிக்கு ஓட்டு போடணும். ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு கட்சியை நோக்கி அனைத்து தரப்பட்ட மக்களும் போகும்போது பொலிட்டிக்கல் கேரக்டர் சேஞ்சஸ். இது உருவாக்குறது சாதாரண வேலை இல்லைங்க, மிக மிக கடினமான வேலை. ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸை மாத்துறது. அது எஃப்டி ரூஸ்வெல்ட் அவங்க செஞ்சுட்டு போனாங்க. அதுவரை அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் ரிப்பப்ளிகன்ஸ் ஓட்டு போட்டாங்க. 1932 எஃப்டிஆர் ஜெயிச்சு அவங்க அமெரிக்க ஜனாதிபதியாக வந்த பொழுது அப்படியே மாத்தி அவங்க அந்த நியூ டீல், எங்களுக்கு இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரணும், பிளாக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் மாத்தி டெமோக்ராட்ஸ் ஓட்டு போட்டாங்க. அதன் பிறகு அந்த 1932 கொண்டு வந்ததை 1960 லேட் 60s வரை கொண்டு போனாங்க டெமோக்ராட்ஸ். 40 ஆண்டுகள் எஃப்டி ரூஸ்வெல்ட் அவங்க உருவாக்கின பேஸ 40 ஆண்டுகள் கொண்டு போனாங்க. அதனாலதான் எஃப்டி ரூஸ்வெல்ட் இஸ் a கான்ஸ்டிகுவன்ட் லீடர். அதனாலதான் லீ குவாங் யூ இஸ் a கான்ஸ்டிகுவன்ட் லீடர். இன்னைக்கு நம்ம மோடிஜி அவர்களை பொறுத்தவரை நம்ம புகழ்ந்து பேசுறோம், சூப்பர்னு சொல்றோம், என்ன நாம் சொன்னாலும் கூட 50 ஆண்டுகள் கழித்து நாம் திரும்பி பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நம்ம எப்பவுமே பக்கத்துல இருந்து பார்க்கும் பொழுதுங்க நிறைய குற்றங்கள் குறைகள் சொல்லலாம். டிக்டேட்டர் இது அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அட்ரஸ் பண்ணலாம். அண்ணா ரங்கராஜ் பாண்டே அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு மோடிஜி அவங்களுடைய சிங்கிள் பிகெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் மற்ற கட்சிகளுடைய ஜனநாயகத்தையும் மாத்திட்டு போயிட்டார். இன்னைக்கு மற்ற ஒரு கட்சி ஒரு டைனாஸ்ட ப்ரொமோட் பண்றனா பதில் சொல்றாங்க, முதல்ல டேக்கன் ஃபார் கிராண்டட்.
இன்னைக்கு முழுமையாக இந்தியாவில் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாதுங்க, இருக்கு. ஆனா மத்த கட்சிக்கு ஒரு டைனாஸ்டை கொண்டு வரும்போது பதில் சொல்றாங்க. ஐயோ மோடிஜி பாருங்க செல்ஃப் மேட் மேன், அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவங்க பாருங்க செல்ஃப் மேட் மேன் அங்க இருக்கிறாங்க, அண்ணன் நிதின் கட்கரி அவங்கள பாருங்க, அண்ணன் அமித்ஷாஜி அவங்கள பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க தனி மனிதர்களாக குடும்பத்திலிருந்து வந்தாங்க, சாதாரண குடும்பம். இன்னைக்கு மத்த அரசியல் கட்சிகள் கேள்வி கேட்காமையே டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. இது மோடிஜி அவருடைய தேர்ட் பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூஷன். காரணம், அரசியல் பிஜேபியில சுத்தப்படுத்தினது கிடையாதுங்க, மற்ற கட்சிகளையும் சுத்தப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவங்களும் சொல்றாங்க இல்ல இல்ல அப்படி இல்ல, நாங்க கில்ட்டி கிடையாது, பட் இதனாலதான் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு. சோ இதனால இவர் ஒரு கான்சிக்வென்டான தலைவர். இன்னைக்கு நம்ம எல்லாருமே சொல்றோங்க, அதாவது நம்ம வினோத் செல்வம் அவங்க பேசும்போது ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாங்க, கோவிட் அண்டர் பிரஷர். இந்தியாவில் ஒரு மேனுஃபேக்சரிங் ஈகோ சிஸ்டம் இருக்குதுங்க. ஆனா ஹை குவாலிட்டி ஜெனரிக் ட்ரக் இல்லாம, அதாவது இந்தியாவை பொறுத்தவரை ஹைதராபாத் வந்து ஃபார்மா கேபிட்டல்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து நிறுவனம் தன்னுடைய பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு நம்ம காத்துக்கிட்டே இருப்போம். அந்த பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி ஹைதராபாத்ல ஒரு ஃபார்மா நிறுவனம் தன்னை ஆக்டிவேட் பண்ணிக்குவாங்க. ஓகே எக்ஸ்பயர் ஆக போகுது, அது எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் அது ஃப்ரீ மார்க்கெட் வந்துடும், நாம ஒரு கால்பால் பேராசிட்டமால நாம ஜெனரிக்கா செய்யலாமா? அதுதான் இந்தியாவோட ஸ்ட்ரென்த்துங்க. ஸ்ட்ராங் மேனுஃபேக்சரிங் ஈகோ சிஸ்டம். எந்த மருந்தை நம்மளால செய்ய முடியும், ஆனா ஜெனரிக் மருந்து. நம்மளால புதுசா ஒன்ன செய்ய முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணுங்க. புதிதாக ஒரு மருந்து நம்ம செய்யறதுக்கான சிஸ்டமே இல்லை. இன்னைக்கு நம்ம போட்டிருக்கக்கூடிய கோவிஷீல்டு, கோவேக்சின் நம்ம 2 போட்டிருக்கோம், பெரும்பாலும் மேட் இன் இந்தியாவில். அந்த கோவிஷீல்டு மருந்து நான் கொஞ்சம் நேரம் எடுத்து எதுக்கு சொல்றேன்னாங்க, அது அஸ்ட்ராஜெனகா அப்படிங்கிற நிறுவனம் கொலாபரேஷன்ல செய்யறாங்க. அது பூனேல சீரம் இன்ஸ்டிடியூட் அதை வாங்குறாங்க, அவங்க மாஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க, அவங்க வேர்ல்டுக்கு பண்றாங்க. இது ஒரு மாடல். கோவேக்சின் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்திய நிறுவனம், அவங்களே அந்த ஸ்ட்ராண்டை கண்டுபிடிக்கிறாங்க. டே 0ல இருந்து உலகத்துல சிந்திச்சு உருவாக்கின ஒரு வைரஸ், அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. சோ நீங்க கோவேக்சின் கோவிஷீல்டு ரெண்டுமே வெரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஒன்னு வந்து மாசா நாங்க அடிக்கிறோம் பாருங்க, அதையும் முடிச்சு காமிச்சார். எனக்கு ஒரு மருந்து, அந்த ஒரு மருந்தை உங்ககிட்டயும் மேனுஃபேக்சரிங் எபிலிட்டி சைனால இருக்கு, எல்லாத்திட்டும் இருக்கு. ஆனா மில்லியன் டோசஸ் அடிச்சுட்டே இருப்பேன், இந்தியாலையும் கொடுப்பேன், உலக நாடுகளுக்கு கொடுப்பேன். அது ஒரு சிஸ்டம். அந்த இந்தியாவை நீங்க பாத்துக்கங்க. ஜெனரிக் வேக்சின் இல்லாம நாங்களே மேட் இன் இந்தியா ஒரிஜினல் வேக்சின் எங்க லேப்ல தயாரிப்போம், கோவேக்சின் செஞ்சிருக்கோம், அதையும் பார்த்துக்கங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க, நீங்க ஆக்ஸ்போர்டு போனீங்கன்னா, நீங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடைய வேக்சின் தான் கோவிஷீல்டு, அவங்க தான் அதை உருவாக்குனது. நான் சமீபத்தில் அங்க படிக்க போயிருந்த பொழுது இந்த இடத்துக்கு போய் லேப்ல பார்த்தேன், என்ன பண்றேன், ஆக்ஸ்போர்டு வேக்சின் குரூப்னு வச்சிருக்காங்க. இன்னைக்கு உலகத்தினுடைய நான் போகும்பொழுது கடந்த ஆண்டு 23 நோய்களுக்கு வேக்சின் அங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய சில நோய், அந்த நோயெல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாதுங்க. ஜாம்பியால மட்டும்தான் அந்த நோய் இருக்கு. ஆனா அடுத்த 10 வருஷத்துல அது பேண்டமிக்கா மாறி உலகம் முழுவதும் வரும். இப்பவே நாங்க மருந்து கண்டுபிடிக்கிறோம். அந்த மாதிரி அவங்க கண்டுபிடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மருந்து தான் கோவிஷீல்டு. அந்த மருந்து பாதியில இன்னொன்னுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. சோ சைனால வுஹான் லேப்ல வந்த உடனே WHO என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரெயினை வெளியே கொடு, எல்லா நாட்டுகளுக்கும் நீ ஸ்ட்ரெயினை கொடு, நாங்க இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும். சோ WHO ஸ்ட்ரெயினை வாங்கி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, ஃப்ரீ ஸ்ட்ரெயின். இங்க பாருங்க, சைஃபர் நீங்க பாருங்க, பிக்சர் இருக்கீங்க பாருங்க, அஸ்ட்ராஜெனகா பாருங்க, அந்த ஸ்ட்ரெயினுக்கு உங்களால கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. ஜெர்மன்ல நீங்க பாருங்க, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி நீங்களே செஞ்சுட்டு இருக்கீங்களே பாருங்க. அப்ப வேற ஏதோ மருந்து செஞ்சு கொண்டிருந்த கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இந்த ஸ்ட்ரெயினை பார்த்துட்டு பாதியில வண்டியை திருப்புறாங்க. வண்டியை திருப்பும் பொழுது 70% இன்னொரு நோய்க்காக கண்டுபிடிச்ச அதே மருந்த மாலிகுலரை மாத்தி கோவிஷீல்டுக்கு வருது. உடனே ஆக்ஸ்போர்ட் என்ன சொல்றாங்க, அஸ்ட்ராஜெனகாட்ட போறாங்க. இங்க பாருங்க, நான் ஒரு பல்கலைக்கழகம் தான், எங்க ரிசர்ச்சர் பசங்க தான் இருக்காங்க, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா இதை ட்ரையல் பண்றதுக்கு எங்களுக்கு 4 பில்லியன் வேணும், அஸ்ட்ராஜெனகா நீங்க வாங்க. அவங்க ஆக்ஸ்போர்டோட சேர்ந்து பிரேசில் 4 இடத்துல ட்ரையல் பண்றாங்க. ட்ரையலும் பண்ணி முடிச்சாச்சு, இப்ப மாஸ் மேனுஃபேக்சரிங் அடிக்கணும். அப்ப சீரம் இன்ஸ்டிடியூட் அப்ரோச் பண்றாங்க, அவங்க கவர்மெண்ட் வர்றாங்க, மோடிக்கு சொல்றாங்க நோ ப்ராப்ளம். நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட இன்னைக்கு மாஸ் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு நீங்க எக்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அது 10x பண்ணுங்க, மிச்சம் 9xக்கு நாங்க கேள்வி கேட்காம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்கு பணம் கொடுக்கும். பில்டிங் இப்பவே கட்ட ஆரம்பிங்க, மிஷினரி இம்போர்ட் பண்ணுங்க, இப்பவே செய்ய ஆரம்பிங்க, அஸ்ட்ராஜெனகாட்ட பேசுங்க, அப்படியே வாங்க ஆரம்பிங்க. சோ ஒரு மனிதன் நாட்டினுடைய தலைவனாக இருக்கிறவங்க கிரைசிஸ்ல எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. பேனிக் கிரைசிஸ்ங்கிறது நம்மளை பேனிக் பண்ணிடுங்க. ஒரு கிரைசிஸ்ல நம்ம சின்ன ஒரு கடை வச்சிருக்கோம், நம்ம சின்ன ஒரு நிறுவனம் நடத்துறோம், நம்ம ஒரு டீச்சரா இருக்கோம், அரசியல்வாதியா இருக்கோம், கிரைசிஸ் வந்து நம்மளை பேரலைஸ் பண்ணிடும். அப்படியே பிபி எல்லாம் 160க்கு போயிடும், நம்மளால சிந்திக்க முடியாது.
சில யுக புருஷன் மட்டும்தாங்க கிரைசிஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்திரத சிந்திப்பாங்க. இது எப்படின்னாங்க, ஒரு கிரிக்கெட் மேட்சுக்குள்ள நீங்க போகும்பொழுது 24-5 நம்ம டீம் இருக்கு. 24-5 உள்ள போகும் பொழுது இன்னும் 5 விக்கெட் தான் இருக்கு. அடுத்த பால 6 அடிச்சு பவுலரை நிலைகுலைய வச்சுட்டா எப்படி விக்கெட் எடுப்பான் அப்படின்னு யோசிக்கிறது தான் மோடி அவர்கள் கோவிட் சமயத்தில் யோசிச்சது. அந்த பேனிக்கி மோட்ல பேரலைஸ் ஆகாம ஃபைன், இந்த மாடலை நீங்க அடிச்சு பிரிங்க. பூனேல நீங்க கோவேக்சின் ஆந்திரால இருக்கிறீங்க, நீங்க அடிச்சு பிரிங்க, புதுசா கண்டுபிடிங்க. ஸோ இது மோடிஜியோடைய கான்ட்ரிபியூஷன். அதாவது கிரைசிஸ் மூமெண்ட்ல எல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா அதில் ஒரு வழியை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, இந்தியாவை வேர்ல்டு லீடராக மாற்றுவதற்கு அவர் எடுக்கக்கூடிய முயற்சி. கிரைசிஸ்குள்ள ஒரு மாதிரி நம்ம போவோம், ஆனா கிரைசிஸ்ல இருந்து வெளியே வரக்கூடிய இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு மிக வித்தியாசமான நாடாக 2014 இருந்து யோசிச்சு பாருங்க. யூபி எலெக்ஷன் போறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி யாராவது நீங்க யோசிச்சு பாருங்க டிமானிட்டைசேஷன் கொண்டு வருவாங்களா? யூபி எலெக்ஷனுக்கு 3 மாசம். 2017 இந்தியாவிற்கு மிக முக்கியமான தேர்தல், பாரதிய ஜனதா கட்சிக்கு முக்கியமான தேர்தல். 3 மாதத்திற்கு முன்பு டிமானிட்டைசேஷன் சொன்னே முதல் 1 மாசம் முழுசும் நம்ம மீடியா நண்பர்கள் சும்மா இல்லை. ஒரு அம்மா பாவம் அவங்களே கீழே போய் நிற்பாங்க. அம்மா நீங்க டயர்டா இருக்கீங்களா? எவ்வளவு நேரம் நிற்கிறீங்க? டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கேன். நீங்க இல்லப்பா நல்லா தான் பாருங்க. இல்லம்மா தண்ணி குடிக்கிறீங்களா? தண்ணி. அப்புறம் ஒரு போட்டோ இருப்பா, ஆங்கிள் போட்டோ எடு, சைட்ல இருந்து எடு. அம்மா பாருங்க மோடிஜி வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணி எவ்வளவு நேரம் கால் கடுக்க 8 மணி நேரம் நிக்கிறாங்க பாருங்க. பேனிக்க கிளப்பி அதுல ஒரு பிரச்சனையை அதான் 1 மாசம் ஃபுல்லா அந்த விஷுவல். அதை ஏன்னா அந்த கன்சர்வேட்டிவ் மீடியா உடைக்கணும். இது எஃப்டி ரூஸ்வெல்ட் அவங்க வரும்பொழுது இதே பிரச்சனை. டே ஹி டுக் சார்ஜ் 1933 பிப்ரவரியில சார்ஜ் எடுக்கும் பொழுது, மார்ச்ல சார்ஜ் எடுக்கும் பொழுது அமெரிக்கன் பேங்க் 48 மாநிலத்தில் பணம் கிடையாது, வங்கி இல்லைங்க. ஏன்னா டிப்ரெஷன்ல இருக்காங்க, எல்லாம் பணத்தை உருவிட்டாங்க, பேங்க் ரன். 2வது நாள் எஃப்டிஆர் ரூஸ்வெல்ட் போட்ட கையெழுத்து, 4 நாள் அமெரிக்கால பேங்க் ஹாலிடே. 4 நாள் யாரும் பேங்க் போகக்கூடாது, பேங்க்குக்கு 4 நாள் ஹாலிடே. ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி எல்லாம் பேனிக் ஆகாதீங்க, எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு பேங்க்ல உட்காரு, நான் உங்களுக்கு $2 பில்லியன் பணத்தை அனுப்புறேன், அது ஃபர்ஸ்ட் கரன்சி செஸ்ட்ல வைங்க. ஏன்னா மக்கள் வந்துகிட்டே இருந்தா எப்படி யோசிப்பீங்க, 4 நாள் பிரேக் எடுத்துங்க, சரி பண்ணிக்கலாம். அது எஃப்டிஆருடைய 2வது நாள்ல போட்ட கையெழுத்து. பேனிக் ஆகாதீங்க, நான் தலைவனா இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், $2 பில்லியன் பணத்தை அனுப்புறேன், பொறுமையா. நீங்க அந்த கிரேட் லீடர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பேரலல்ஸ் அப்படியே இருக்குங்க. பெரிய யுக புருஷர்கள், அந்த நாட்டினுடைய ஆர்பிட்ட தலையெழுத்தை மாத்திரவங்களை உன்னிப்பா ஸ்டடி பண்ணீங்கன்னா அந்த பேரலல்ஸ் அப்படியே இருக்கும். லீ குவாங் யூ 1959 பிரதமர் யாருக்காங்க? சிங்கப்பூர் ஸ்டேட்டுக்கு. சிங்கப்பூர் இஸ் நாட் எ கண்ட்ரி. 1963 வரை மலேசியா ஃபெடரேஷன்ல தமிழ்நாடு மாதிரி சிங்கப்பூர் ஒரு மாநிலம். 4 ஆண்டுகள் பிரதமர். 63 இருந்து 65 வரைக்கும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. மலேசியாவில் இருக்கலாமா வேண்டாமா, தனிநாடா போலாமா வேண்டாமா. மலேசியாவே கழுத்தை பிடிச்சி சிங்கப்பூர் தள்ளுறாங்க, போய் தொலைங்க, உங்களுக்கு எங்களுக்கு வேண்டாம். அப்ப 63 to 65 லீ குவாங் யூ பாருங்க, சிங்கப்பூர் ஃபெடரேஷனுடைய பிரைம் மினிஸ்டர். 65 இதெல்லாம் ஒரு நாள் மாறுது. அடுத்த நாள் காலையில சிங்கப்பூர் இஸ் an independent country, சிங்கப்பூர் நாட்டினுடைய பிரதமர். சோ ஏன் யுக புருஷன் நம்ம சொல்றாங்க? அவங்க கடந்து வந்த பாதைகள், எடுத்த முடிவுகள். அன்னைக்கு நீங்க 1975 போனீங்கன்னா லீ குவாங் யூவை பத்தி நீங்க சிங்கப்பூர் பேப்பர் எடுத்து பார்த்தா உலகத்திலேயே இவரை மாதிரி மோசமான டிக்டேட்டர் கிடையாதுன்னு பேப்பர் எழுதியிருப்பான். எப்படினாங்க அவர் ரூல் போட்டார். என்னங்க அந்த ஊர்ல எப்படி மக்கள் இருக்கீங்க, நீ வந்து தமிழ், நீங்க மலாய், நீங்க ஹன்ஸ் சைனீஸ், யாருக்குமே சிங்கப்பூருங்கிற கேரக்டர் இல்லையே, எல்லாம் 10 ஊர்ல இருந்து 10 பேர் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, எப்படி இதை நான் நாடா மாத்துவேனார். அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டார். ஓகே, நாங்க உங்களுக்கு அபார்ட்மெண்ட் கட்டி கொடுப்போம் சிங்கப்பூர்ல. அபார்ட்மெண்ட்ல எந்த வீட்டுல யாரு தங்கணும் நான் தான் முடிவு பண்ணுவேன்னார் லீ குவாங் யூ. எல்லாரும் ஆச்சரியம், என்னையா அது, வீடு கட்டி கொடுத்துட்டு போ, அது என் பணத்துல தானே வீடு கட்டுற. ஓகே, அவர் சொன்னாரு இந்த வீடு 1 தமிழ்காரன் நீ தங்கிக்க, வீடு நம்பர் 2 மலேசியாக்காரன் நீ தங்கிக்க, வீடு நம்பர் 3 சைனீஸ்காரன் நீ தங்கிக்க. சோ எந்த ஃப்ளோர்லயும் பாத்தீங்கன்னா அந்த இனத்தை சார்ந்தவங்க ஒருத்தருக்கு மேல இருக்க முடியாது. அப்ப எல்லாரும் யோசிச்சான், என்னடா அது, நான் தமிழ்ல பேசிட்டு இருக்கேன், ஹான்ஸ் சைனீஸ் அவங்க, மலாய் அவங்க. அப்ப லீ குவாங் யூ சொன்னார்ல, இங்கிலீஷ்ல பேசு, இங்கிலீஷ் தான் நம்முடைய லாங்குவேஜ், எல்லாம் இங்கிலீஷ்ல பேசு. சோ இந்த மாதிரி 1970 80 காலகட்டத்தில் தான் சிங்கப்பூர் உருவாக்குனாருங்க. இந்த மாதிரி எவ்ரிதிங் பை ஹார்ஷ். பப்ளிக் ஸ்மோக்கிங் ஃபர்ஸ்ட், ஸ்மோக் பண்ணாதீங்க. செகண்ட் ஃபைன். தேர்ட் பப்ளிக் பீட்டிங், குச்சி வச்சு அடிப்பாங்க போலீஸ்காரன். சிங்கப்பூருடைய 1970 80 காலகட்டம். இன்னைக்கு இந்தியால தைரியமா சில பேர் மோடிஜியை டிக்டேட்டருங்கிறாங்க, லீ குவாங் யூ ஸ்டேட்ஸ்மேனுங்கிறாங்க. பாருங்க எப்படி அந்த காலமும் சூழ்நிலையும் அந்த அரசியல் தன்மையும் 50 ஆண்டுகள் கழித்து திருப்பி பார்க்கும் பொழுது
இந்த மனுஷன் ஆபரேஷன் சிந்தூர் நல்லா நீங்க மோடிஜியை ட்ராக் பண்ணி பாருங்க. இட் இஸ் நாட் a single man who made a decision. கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி டெய்லி சாயந்தரம் அந்த போட்டோவை நம்ம பார்ப்போம். நிர்மலா சீதாராமன் அவர்கள், அமித்ஷாஜி அவங்க, ராஜ்நாத் சிங் அவங்க, ஜெய்சங்கர் அவங்க, சிசிஎஸ்ல இருக்கக்கூடிய 5 தலைவர்கள் உட்கார்ந்து பேசுவாங்க. அந்த சிசிஎஸ் முடிஞ்சு அரை மணி நேரம் பிஎம் பார்த்தீங்கன்னா அடுத்த போட்டோ வரும். முப்படை தளபதிகளை கூப்பிட்டு பேசிட்டு இருப்பார். அவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. எல்லாமே தினமும் இந்த போட்டோ பிரைம் மினிஸ்டர் போட வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டு மக்களுக்கு ஏன் போடுறாருன்னா, பயப்படாதீங்க, எனக்கு கன் பத்தி எல்லாம் தெரியாது, எனக்கு எந்த மிசைல் நம்பர்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு எந்த ரக வெப்பனை யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களோட நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க மெசேஜ் நம்ம கொடுக்குறோம். இதை விட அதனாலதான் நம்ம இந்த தலைவர்களை பொறுத்தவரை 2 வகையாக பிரிப்போம். பீஸ் டைம் லீடர்ஸ், வார் டைம் லீடர்ஸ். வார் டைம்ல ஜெயிச்சவங்க பீஸ் டைம்ல தோப்பாங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் கிளாசிக் எக்ஸாம்பிள். வார் டைம்ல ஜெயிச்சிட்டார், அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் தோத்தாச்சு. ஏன்னா மக்கள் ஏத்துக்கல. வார் டைம்ல ரொம்ப கொடுமைப்படுத்திட்டியா, நீ ரேஷனே கொடுக்கல, சைரன் அடிச்சா வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கணும் ரொம்ப பண்ண நீ. ஸோ எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ்ல வின்ஸ்டன் சர்ச்சில் எடுத்தார், ஏன்னா லண்டனை காப்பாற்றணும். ஆனா வார் டைம்லயும் ஜெயிச்சு பீஸ் டைம்லயும் ஜெயிச்ச ஒரு தலைவர் இஸ் a கான்ஸ்டிடியூன்ட் தலைவர். அது மோடி அவங்கள பாரு. அதனாலதான் அந்த ஒரு நாள் போட்டோ நமக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக இந்த கேபினெட்ல இருக்கிற 5 பெஸ்ட் மைண்ட்ஸை கூப்பிட்டு நான் பேசினேன் பாருங்க. 6 மணி போட்டோ, 7 மணிக்கு ஆர்மி சீஃப்ல அவங்க பிரீஃப் பண்ணாங்க. சேட்டலைட் பிக்சர்ஸ் இருக்கு, இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அவங்க சொல்றாங்க, அதுவும் கேட்டேன் பாருங்க. அதன் பிறகு எதிர்கட்சி நண்பர்கள் அவங்கெல்லாம் கூப்பிடுறாங்க. சரி, நீ பல நேரம் திட்டிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல யோசனை இருந்தால் நீங்களும் சொல்லுங்க, நீங்க சொல்றதையும் கேட்கிறேன். இது சரித்திரம் இதை பதிவு செய்யும் பொழுது சரித்திரத்தினுடைய பக்கத்துல ஆபரேஷன் சிந்தூர் ஜெயிச்சோம் அப்படிங்கிறது ஒரு லைனா இருந்தாலும் கூட மோடி அவர்கள் எப்படி இந்த நாட்டை நடத்தினார் என்பது 4 லைனா இருக்கும். எல்லா அப்போசிஷன் லீடர் யாரா இருந்தாலும் சொல்லுங்க, எதா இருந்தாலும் கதை சொல்லுங்க, கேட்கிறோம். அதுக்கு அமித்ஷாஜி உட்கார்ந்து இருப்பார். அப்போசிஷன் லீடர் மீட்டிங் 4 முறை 5 முறை, நீங்க எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் கேட்கிறோம். உங்கள்கிட்ட ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கா, கேட்கிறோம். ஸோ வார் டைம்ல எப்படி நாம நடந்துகிட்டோம். இதே பாகிஸ்தானுடைய பார்லிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியா இருக்கும். ஏன்னா அந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் போய் ஒரு இன்டர்வியூல ஒரே ஒரு இன்டர்வியூக்கு தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அனுப்புறாங்க. ஒரே ஒரு இன்டர்வியூக்கு அந்த மனுஷன் போறாரு, ஸ்கை நியூஸ் போறாரு. ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறாங்க ஆங்கர் இங்கிலீஷ்ல. ஆபரேஷன் சிந்தூர் அவங்க ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க, என்ன அப்படின்னு. அது இந்த அமெரிக்காக்காரனை தான் சொல்லணும். எங்க ஊர்ல எங்க நாட்டை சும்மா இருந்த நாட்டை கிளப்பி விட்டு எங்களை டெரரிஸ்ட் ஸ்டேட்டா அமெரிக்கா தானே மாத்தினா, நாங்க தானே டெரர் பண்றதுக்கு அவன் தானே சொல்லி கொடுத்தான்னு எதோ பேசிட்டார். அவன் இங்கிலீஷ்ல கேட்டு இவங்க பேசி பாகிஸ்தான் பார்லிமெண்ட்ல உன்னை யாரையா பேச சொன்னாரு, ராணுவ ரகசியத்துல எதுக்கு போய் இங்கிலாந்துல பேசிட்டு வந்த நீ, நம்ம டெரரிஸ்ட் ஸ்டேட், நம்ம டெரர் ஆர்ம் பண்றோம், டெரர் ஃபேக்டரி நடத்துறோம், இதெல்லாம் ஓப்பனாவா சொல்லுவாங்க அப்படின்னு. அதுக்கு பாகிஸ்தான் பார்லிமெண்ட் நடக்கூடிய டிபேட்டை சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல டிபேட் இதான் நடக்குது. இந்த ஆளுக்கு இங்கிலீஷே தெரியல டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு, அவன் ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல போய் இவ்வளவா வளருவான். நம்ம எத்தனை பேர்த்த வச்சிருக்கோம். நம்ம டெரரிஸ்ட் அடுத்தோடனே பாகிஸ்தான் போடுற போட்டோ என்ன, நம்ம போடுற போட்டோ நம்முடைய 2 வீர மங்கையர்கள் அவங்க டெய்லி பிரீஃப் பண்றாங்க. ரங்கராஜ் பாண்டே அவங்க சொன்னது போல மதம் அதுல முக்கியம் இல்லைங்க, இருந்தும் அது முக்கியம். ஏன்னா we are giving a message. ஏன்னா உள்நாட்டுக்குள்ள கலவரம் வந்துடக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். உள்நாட்டுக்குள்ள நம்ம பயங்கர ஜிங்கோயிஸ்ட் மோட்ல இருக்கும். இல்ல நம்ம பாகிஸ்தானை பிரிச்சிருவோம், இஸ்லாமிய நேஷன் அவங்க சாத்திருவோம். இங்க 2 பேர் ஒரு வெடியை கொளுத்தி ஒரு மசூதி பக்கத்துல போட்டா அது மத கலவரம். ஏன்னா எல்லாரும் ஒரே மனநிலைன்னு சொல்ல முடியாதுங்க. யாராவது ஒருவர் அந்த எமோஷனல் ஸ்டேட்ல தப்பு பண்ணுவாங்க. அதையும் யோசிச்சு ஒரு பிரஸ் பிரீஃபிங் வச்சு இந்த நாட்டில் எல்லோரும் அமைதியா இருப்பதுதான் இன்னைக்கு முக்கியம். ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் எத்தனை பேர் செய்வாங்க யோசிச்சு பாரு. எந்த அளவுக்கு டீப்பா ஒரு நாட்டினுடைய தலைவர் யோசிக்கிறாங்க பாரு. அதனாலதான் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்லும் பொழுது we are blessed to have Modi ji in crucial moments. முக்கியமான நேரத்துல மோடி போட ஒரு தலைவர் வேலை செய்தது நாம் செய்த தவம். அதை நம்ம கண்டிப்பா ஏத்துக்கணுங்க. அத பாகிஸ்தான் பார்த்தா அவன் போட்டோ என்ன போடுறான், டெரரிஸ்ட் இறந்த பிறகு ஆர்மிக்கார யூனிஃபார்ம்ல போய் சல்யூட் அடிச்சிட்டு இருக்கான் அந்த சவப்பெட்டிக்கு. ஏன் ஆல்ரெடி நீ டெரர் ஃபேக்டரி நடத்துறேன்னு தெரியும். நேற்று இன்னைக்கு ஜெய்சி முகமது டெப்டி கமாண்டர் ஒருத்தர் கொடுத்திருக்காரு. இந்தியா மிசைல் எப்படிங்க அடிச்சாங்க, துல்லியம் அடிச்சான் சார். நம்ம ஜெய்சி முகமது தலைவன் முகமது அவர் பேரு மசூத் அசார், அவருடைய அக்கா பாடியை 2 வெட்டிட்டானுங்க சார். அப்படியே மிசைல் அடிச்சு அடியில பாடி 2 போயிடுச்சு. இன்னைக்கான கமெண்ட்ரி கொடுத்துருக்கான்ட்டு வர்ணனை, கிராஃபிக் வர்ணனை கொடுத்துட்டு இருக்கான். அவ்வளவு அக்யூரேட்டா அடிச்சாங்க சார். சும்மா அடிக்கல சார். அவனை நம்ம விடலாமா சார், இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஜெய்சி முகமது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நாட்டை நம்ம விடலாமா சார். இது நடந்து கொண்டிருக்கு. நாம கொடுத்த மெசேஜிங் பாருங்க, ஒரு கிளாரிட்டி, கம்யூனிகேஷன், நாட்டு மக்களுக்கு டெய்லி நம்ம சொல்ற விதம்.
ஒரு பொய் செய்தி போடுறாங்க, உடனே நாம் அதை எப்படி டேக்கிள் பண்றோம். ஒரு வார் டைம் லீடர், ஒரு வார் டைம்ல ஒரு தலைவனாக மோடிஜி எப்படி வழி நடத்தினாங்க அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம எல்லாம்